சொல்லியிருந்தோம் நேற்று மார்க்கெட்டு நம்ம பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்னு. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா எங்கே வரணும் அப்படின்னா குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாக செல்லிங்கில் இருக்குது. அதனால் மார்க்கெட் இப்போ ரீகரெக்ஷனுக்கு வரணும். ரீகரெக்ஷன் வரணும், அதாவது இந்த இடத்துல தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் வரைக்கும் வரணும். அதனால் மார்க்கெட் இப்போ கேப் ஆர்டரில் தான் ஓப்பன் ஆகும். அதாவது இங்கே இருந்து ஓப்பன் ஆகி இங்கே வந்து திரும்பி மேலே போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது இன்றைக்கி மேலே போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட்டு. இன்றைக்கி வந்து லாக்லாம் எக்ஸ்பைரி டேட்னால நமக்கு வந்து லாட்டோட சைஸ் எல்லாம் கரைய தான் ஆரம்பிக்கும். அதனால் மார்க்கெட் வந்து ஒரு பாக்ஸ் வடிவில் தான் இன்றைக்கி போகணும். அதனால் இன்றைக்கி யாரும் ஓரளவு மார்க்கெட் எடுக்குன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை சீக்கிரமாக முடிக்க பாருங்கள். ப்ராஃபிட் அதிகமாக வருதுன்னு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் கரைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தான் திரும்பி நட்டம் ஏற்படும். அதனால் பார்த்து இன்றைக்கி என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை எடுங்க. மார்க்கெட்டோட இந்த வாரம் வீக்லி ஒரு டவுனு, அப்புறம் ஃபுல்லாக அப் ட்ரெண்டாக ஆகணும். அதனால் மார்க்கெட்டில் என்ட்ரி எக்ஸிட்டை கொஞ்சம் பொறுமையாக எடுத்திங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக வரும். நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா லாஸோட ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இன்றைக்கி கேப் ஆர்டரில் தான் ஓப்பன் ஆகும். இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காண்டி திரும்பி அப் ட்ரெண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதோட கேப் ஆர்டரை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த அப்டேட் கொடுப்போம். ஏன் சொல்லிட்டானே அப்போ கீழே வந்துட்டு மேலே போவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ட்ரி எடுத்து என் மேலே இது பண்ணக்கூடாது. இப்போவே நான் சொல்லிட்டேன். அதனால் பொறுமையாக இருந்து எடுங்க. நான் அடுத்த அப்டேட்டு நல்ல வீடியோவில் போடுறேன். கொஞ்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். அதனால தான் நான் லைவ் போடன்னு இருக்கேன். லைவ் போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்காங்க. அதனால தான் லைவ் போடலை. இல்லைனா டெய்லி நான் லைவ் போடுறவன் தான். இப்போவும் லைவ் போடணுன்னு ஆசை. எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்குது கொஞ்சம். அதனால தான் நான் அடுத்த இதுலேருந்து லைவ் போட ஆரம்பிச்சிருந்தேன்.